இல்லை இப்போ அந்த லட்டில் நெய் கலக்கப்படுறது வந்து இப்போ எல்லா நெய்யும் பார்த்தீங்கன்னா மாட்டோட விஷயத்துலேருந்து பால்லேருந்து தயாரிக்கிறது. அதில் என்ன கொழுப்பு இருக்கிறதால என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி நார்மலாக நம்ம லட்டுன்ற நெய்ன்றது வந்து இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சில டைமில் இந்த மாதிரி வர்ற பொழுது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கலப்படங்கள் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கொழுப்புகளை வந்து சேர்த்து சுவைக்காக கொடுக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு கீயில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இது இப்போ கலந்துருக்கிற இது வந்து ஃபிஷ் ஆயில் கலந்துருக்குன்றாங்க, பன்றி கொழுப்பு கலந்துருக்குன்றாங்க, மாட்டோட கொழுப்பு கலந்துருக்குன்றாங்க. இப்படி வரும் பொழுது அதில் சதவீதம் பார்க்கணும். கண்ணுலையோ இல்லை நம்ம வீட்டில் டெஸ்ட் பண்ணாவோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். இதை வந்து ஹை எண்ட் மிஷினில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்ன லேப்லேயோ கொடுத்து பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி பண்ணும் பொழுது அதில் தான் தெரியும். இந்த ஸ்பெக்ட்ராமீட்டர் மூலிமா பார்த்து அந்த எஸ் வேல்யூன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வேல்யூ பண்ணுறப்போ ஒவ்வொரு கீயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய்க்கோ கொழுப்புக்காகட்டும் ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரம் அதில் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, இல்லை இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து நாங்கள் வந்து அடல்ட்ரேட்டடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன அடல்ட்ரேஷன் அதில் நடந்திருக்குன்னு போய் அவங்க லிஸ்ட்டே போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பேஸாக கூட நம்ம வச்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி கூட நம்ம கோயிலில் தேவஸ்தானம் போட கோயிலிருந்து லட்டு கூட நாங்கள் எடுத்து சாம்பிள் எடுத்து நாங்கள் அனுப்பி டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். நெய்யில் வந்து இதுதான் கலக்கணுன்றது ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. பியூரஸ்ட் ஃபார்மில் தான் பண்ணணும். அதுதான் ஒரிஜினலாக நம்ம சாமிக்காகட்டும் இது லட்டுன்னு தயாரிக்கிறப்போ அதுதான் பண்ணணும். அதுவும் மெயினாக கோயிலில் வந்து பார்த்தோம்னா அந்த பியூரஸ்ட் ஃபார்மில் தான் நான் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இவர் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நமக்கு அதே நம்ம கேள்விக்குறியாக இருக்கிறப்போ நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஸோ இந்த லட்டுன்றது வந்து கோயிலில் பிடிக்கிற லட்டு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதே கடைகளில் பிடிக்கிற லட்டும் பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு மாதிரியே கொடுப்பாங்க அவங்களும். ஸோ அந்த லட்டுமே நம்ம வந்து இப்போ வந்து சந்தேக பார்வையிலே பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா லட்டுலேயுமே பார்த்தோம்னா நிறையா வனஸ்பதி நிறையா ஆட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட்மார்க் இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டாக தயார் பண்ணுறது திடீர்னு பண்ணுறவங்க அந்த மாதிரி லட்டு பிடிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வனஸ்பதி, டால்டா இந்த மாதிரி இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் இது நம்ம ஊரில் இந்த மாதிரி கலப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் எதிர்பார்ப்பேன். அதே போல் அந்த துவரம் பருப்புகளில் வந்து மாட்டோட கொழுப்பு கலக்கிறதுனால அது ஒரு கமகமான ஒரு வாசம் வருது அப்படின்றாங்க. அது சம்மந்தமாக இஷ்யூ போயிருக்கு. இல்லை, அதை பற்றி எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ஏன்னா அது அந்த கொழுப்பு கலந்தோம்னாவே அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். கையில் வந்து ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வரல. துவரம் பருப்பில் வந்து கலந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அது மேலே உண்டான நடவடிக்கையே உடனே நான் டெஸ்ட் எடுத்து அனுப்பி அதோட உண்மைத்தன்மையை நான் வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன். நான் அதில் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வரல அந்த மாதிரி. இப்போ டிவியில் இப்போ எப்போ சோதனை நடத்த போகிறீங்க அந்த லட்டு சம்மந்தமாக? அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மக்களுக்கு போய் சேரணும். அதை நான் இன்றைக்கே இப்போ மேக்ஸிமம் நான் இன்றைக்கே எடுத்துருவேன் சாம்பிள். இன்றைக்கே எடுத்து லேபுக்கு அனுப்பி அதை உண்டான நடவடிக்கை நம்ம பார்த்துடலாம். நம்ம இதில் நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுல வந்து தவறே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு கேள்விக்குறி வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த கேள்விக்குறியை போக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஸோ அந்த சந்தேகத்தை வந்து இப்போ போக்குறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கோ உடனடியாக அந்த லட்டு எடுத்து நம்மளும் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். வெதர் அந்த லட்டு திருப்பதியில் இருந்து வந்த லட்டுனா ப்ராபப்ளி அந்த நெய்யில் தான் செய்யப்பட்ட லட்டாக இருந்திருக்கணும், அல்லது இங்கே தேவஸ்தானம் வந்து இவங்கள தயார் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.